ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெதர் ஸ்டிச் வந்து டைப் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டைப் 1 பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், இருக்கும். இப்போ வந்து டைப் 2 வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து ட்ரா பண்ணேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன். நம்ம வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து டைப் 2 நம்ம வந்து பார்க்குறோம் ஃபெதர் ஸ்டிச்சில். இன்னும் டைப் 3, டைப் 4லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபெதர் ஸ்டிச் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 2க்கு போகணும், 2ல் வந்து 3க்கு போகணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கணும். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அந்த செகண்டாக ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு வந்து கொண்டு போகணும். செகண்டில் கொண்டு போய் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்பர் 3க்கு வந்து 3 லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். செகண்ட் லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கேப் இருந்தால் போதும். நம்ம தேர்ட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த 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 நம்ம எந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து எந்த இடத்துலையுமே வந்து குட்டி லாக் வந்து நம்ம போட தேவையில்லை. அப்படியே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி ரிவர்ஸில் இழுத்து ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் தான் வரும். இதுவும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் லைன் கொண்டு போகிறோம். செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனு, தேர்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் கொண்டு வந்து அப்படியே ஃபஸ்ட் லைனை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் போய்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸுமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். இந்த ஃபெதர் ஸ்டிச்லாம் வந்து நம்ம பீகாக்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ஃபெதர்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருப்போம். ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸு. நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம். லாஸ்ட்டு வீடியோ அது எதுக்கு நம்ம போட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டாலுமே நம்மளால் ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண முடியுன்றதுக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணுன்றதுக்காக தான் வந்து அந்த ப்ளவுஸ் வீடியோ வந்து நம்ம கிளாஸோட சென்டர்லேயே வந்து போட்டிருப்போம். சில பேர் வந்து கிளாஸ் ஃபினிஷ் பண்ணும்போது தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. நான் உங்களுக்கு இப்போவே வந்து சொல்லி கொடுத்ததுக்கான ரீசன் வந்து நீங்களும் வந்து ப்ளவுஸ் பண்ணலான்ற ஐடியாக்காக தான். நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் வீடியோ வந்து பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க்கு. அந்த ப்ளவுஸ் வந்து நீங்களும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சேம் மெத்தடில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். சென்டரில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும். செகண்ட் லேயர் வந்து லைட்டாக கேப் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். தேர்ட் லேயர் வந்து அந்த மாதிரி கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீ கிளாஸில் அவங்களும் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சேம் மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டிசைனோட லுக் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும். நம்ம இதிலே வந்து டபுள் கலர் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன். நமக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த ஸ்டிச்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட கஷ்டமாக தெரியாது. த்ரெட் வந்து பிரிஞ்சு போகாமல் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபெதர் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டிச்சுமே வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு பீகாக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த பீகாக் வந்து ஃபெதர்ஸாக வந்து கொடுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். 2 ஃபெதர் ஸ்டிச்சுமே வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பேர்ல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 mm பேர்ல்ஸ் தான் இது. ஜஸ்ட் அவுட்லைன் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டு கலர் பீட் கூட யூஸ் பண்ணலாம். ஆன்டிக் பீடும் யூஸ் பண்ணலாம். சுகர் பீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து டிசைனில் அப்ளை பண்ணும்போது எந்த டிசைன் சூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் பேர்ல்ஸ் மட்டும் கொடுக்குறேன் இந்த இடத்துல. இது ஃபுல்லாக வந்து இந்த பேர்ல்ஸ் கொடுக்க போகிறேன் நான். ஃபுல்லாகவும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் வந்து ஃபுல்லாக பேர்ல்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் மல்டி கலர் பீட்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து நீட்டாக தான் இருக்கும் அந்த லுக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட சென்டரில் வந்து 2 பார்ட்டிஷன் இருக்குது. நான் அது வந்து ஒன்று வந்து பிரிக்க போகிறேன். அதுக்காக பேர்ல்ஸ் அங்கேயும் வந்து பேர்ல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். சும்மா அந்த ஒரு லேயருக்கு மட்டும் பேர்ல்ஸ் கொடுத்து காட்டுறவங்க கிட்ட. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சரி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து நம்ம போடுற கிளாஸஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.